ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம். ஓகே, நான் சொன்ன மாதிரியே இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணோம். என்னன்னா, நான் ஃபுல்லாக இதை பைத்தானில் பண்ண போகிறேன். as I am good in that. நீங்கள் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஓகே, பட் பைத்தான் நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் பைத்தான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் கோட்.io அண்ட் எரர் மேக்ஸ் கிளவரோட ஃபுல் பைத்தான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். போய் பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அந்த லாங்குவேஜில், அதுக்காக சொல்கிறேன். தென் ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரியே நம்ம இந்த 3 ப்ராப்ளம் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பைத்தான் வீடியோஸ் பார்த்துட்டு வரீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லாஜிக் பில்டிங், ஓகேவா? அதை நம்ம பார்ப்போம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஎஸ்ஏ இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பேசிக்காக ஒரு லாங்குவேஜில் எப்படி ஒர்க் பண்ணணும், ஓகேவா? அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 3மே வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஈஸியாக ஒரு 3 பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உனக்கு பேட்டர்ன் ரைட் சைடு அலைன் பண்ண மாதிரி வரும். ஸோ ஒரு ஸ்டார், இது 2 ஸ்டார், அப்புறம் 3 ஸ்டார், இந்த மாதிரி, ஓகேவா? இந்த பேட்டர்ன் தான் பிரிண்ட் ஆக போகுது. இதுக்கு இன்புட் நம்மளே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த n டைம்ஸ் நான் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட் டைம் லூப் ஆகும்போது i = என்ன இருக்கும், 1 இருக்கும். அப்போ ஸ்டார் இன்ட்டு i மீன் 1 என்னது, ஒரு வாட்டி ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்து 2, அது மாதிரி ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிட்டுருக்கும். இது சிம்பிள் ஃபார் லூப்பில் எழுதியிருக்கேன். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் 4ன்னு கொடுக்குறேன். இங்கே ஸ்டார் வந்திருக்கா, இப்படி தான் இது பிரிண்ட் ஆகும். சேம் திங் ஒயில் லூப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு ஜஸ்ட்டு நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பிளாக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக கமெண்ட் ஆகிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் இதை நான் அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், ஆனால் நான் வெளியவே i = 1 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் while loopக்குள்ளே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் இதுவும் வரும். நெக்ஸ்ட்டு இதே ரெக்கர்ஷனில் எழுதியிருக்கேன். ரெக்கர்ஷன் அதுவும் ஒன்றுமே இல்லை, நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே புரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி ஐன்றதை நான் ஃபஸ்ட் டிஃபால்ட்டாக 1ன்னு வாங்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டி அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும் போது, இங்கே தான் நான் கால் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. பட் அந்த இடத்துல கால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக 1ன்னு போட்டு கால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டைம் ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுமா. அதுக்கப்புறம் அகெயின் நான் என்ன பண்ணுறேன், லூப் போட்டு ரெக்கர்ஷனில் கால் பண்ணுறேன். இப்போ ரெக்கர்சிவ் கால் நடக்குது. அப்போ இது இதே மாதிரி ஃபுல்லாக நடந்து முடிகிற வரைக்கும் நடக்கும். ஈவன் i greater than n இருக்க வரைக்கும் இது ஃபுல்லாக பிரிண்ட் ஆகும். இது ரெக்கர்ஷன் மெத்தட், ஓகேவா? இந்த சைடு நிறையா இருக்குதுலாம் கண்டுக்காதீங்க. அடுத்து பிரிண்டிங் இது ரொம்ப ப்ரிட்டி சிம்பிள், ஓகேவா? இதை நம்ம பார்த்த அதே தான். அதே இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணியே காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைக்கும். 4 எழுதுகிறேன், தெரியுதா? அப்படியே இதுக்கு முன்னாடி பண்ணது இன்வெர்ட்டடாக இருக்குது, ஓகே? அதே தான். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், நான் பைத்தான் ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை வேஸ் கோட கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு காட்டும். ஓகே, இப்போ காட்டல இந்த தம்பி. என்றது ஸ்டார்ட், எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகுன்றது. இந்த நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்டாப், அதுக்கப்புறம் இருக்கிறது எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு. இந்த ஃபார் லூப் எப்படி என்னன்னா, ஃபஸ்ட்டு n நான் இப்போ 4ன்னு கொடுக்குறேன்னா 4ன்னு இருக்கும். எண்ட் ஆகுறது 0ன்னு கொடுத்துருக்கேன். 0ன்னு கொடுத்தா தான் எனக்கு 1லேயே ஸ்டாப் ஆகிடும். இது பைத்தானோட இப்படி தான். பைத்தானில் எப்போதும் ஒரு இடத்துக்கு முன்னாடியே நின்று போயிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் -1னா 4லேருந்து அடுத்த நம்பர் போனோன்னா -1, 4 - 1 3 அந்த மாதிரி மூவ் ஆகும் பேக்வேர்டில். ஸோ இதுக்கு ஐட்ரேஷன்ஸ் ஒரு ஸ்டெப்லேயும் எப்படி இருக்கும்னு நான் இங்கே எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு i = 4, ஓகேவா?
டன். அது உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஐட்ரேஷன் எழுதி பழகுங்க, ஓகேவா? அப்புறம் யோசிங்க, திங்க் பண்ணுங்க, ஓகே இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபார் லூப் போட்டு எப்படி சால்வ் பண்ணிடலாம். இது மாதிரி பேசிக் ஈஸியாக நீங்கள் அப்படி போட்டு சால்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஒரு ப்ராப்ளம் காட்டுறேன் பாருங்க. இது வந்து ரொம்ப நல்ல ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் என்னன்னா எக்ஸாக்ட் ஒரு பிரமிட் மாதிரியே பண்ணணும். நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இதுக்கு 4 கொடுப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எக்ஸாக்ட் பிரமிட் வரணும். இதுக்கு எப்படின்னா நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும், ஓகேவா? சரி, நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். சரி, இங்கே இருக்கு பாருங்க, இது மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? இதில் இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்க ஸ்பேஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ நான் ஃபஸ்ட்டு இது வந்து எவ்வளோ நம்பர்ஸ் தள்ளி பிரிண்ட் பண்ணியிருக்கேன், 1 2 3 ஸ்பேசஸ் வந்து தள்ளி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இங்கே ஃபார் லூப்குள்ளே ஸ்பேஸ் விடணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். ஸ்பேஸுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் இன்ட்டு n-1. இப்போ என்னோட இந்த சம்மு வந்து n என்னது 4 minus ஐனா என்னது, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்டார் தான் பிரிண்ட் பண்ண போகிறேன், அதனால் ஐ வந்து இது நார்மலாக, இது வந்து நார்மல் பைராமிட்னால ஐ வந்து 1ன்னு இருக்கும். அப்போ n-i என்னது 3. அப்போ 3 ஸ்பேசஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் இந்த இடத்துல ஸ்பேஸ் வரும். அப்போ தான் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அலைன் கிடைக்கும். ஏன்னா இந்த 2 ஸ்டார் இருக்குன்னா இதுக்கு நடுவில் இது இருக்கும், அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு லூப்பாக போட்டு எழுதி பாருங்கள், ஐட்ரேஷன்ஸ் எழுதி, ஓகேவா? இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி லாஜிக் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இதை டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இல்லை எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள்.